வர வர கை காலெல்லாம் ரொம்ப கொடையுதுடா. ஐ, என்ன கடைக்கு அனுப்பதானே போய் சொல்ற? நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். டேய் நில்றா, ஒரு தேங்காய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போடா. டேய் 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 நில்றா. அட போமா. டிவிக்கு பின்னாடி எவ்வளவு தூசி இருக்கு, இதெல்லாம் துடைக்க மாட்டியா நீ? ஏன் சொல்ற நேரத்துக்கு நீ துடைக்க கூடாதா? ஏன் நீ சொல்ற நேரத்துக்கு நீ துடைக்க கூடாதா? இப்படியே சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் படுத்த படுக்கை ஆக போறேன். இந்த வீடே தூசி ஆக போகுது. அப்புறம் தூசிக்கு நடுவுல தான் நீ வாழ போற. டேய் கால்ல இந்த மருந்து கொஞ்சம் தேய்ச்சி விடுறா. அட போம, எப்ப பாரு மருந்து தேய்ன்னு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அந்த மருந்து தொட்டா கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுதுமா. நீயே தேய்ச்சிக்க, என்னாலாம் தேய்க்க முடியாது. மா மா இப்ப எப்படிமா இருக்கு? மெதுவா எந்திரிச்சு கஞ்சி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கமா. அப்புறமா சாப்பிட்றேன் வேட்டியா. இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. கொஞ்சம் சாப்பிட்டு மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் படுத்துக்க. ஏந்திரி. இரு. வேட்டியா வாய்க்கு எதுவுமே ஒப்பலடா. மா கஞ்சி வச்சு தொட்டுக்க வெந்தய துவையல் வச்சிருக்கேன். இது சாப்பிடு, நல்லா இருக்கும். குடு. நானே கொடுக்குறேம்மா. நல்லா இருக்காமா? யார் பண்ணது? மீனாட்சி கஞ்சி வச்சிருந்தா, அது குழஞ்சு ரொம்ப தண்ணியா போயிடுச்சு போல. திரும்பவும் நான் வச்சேன். நல்லா இருக்கு. மா, டாக்டர் சொல்றதெல்லாம் விடு. உனக்கு என்ன சொல்லுது? அப்படின்னா உன் மனசுக்கும் உடல்நிலையை பத்தி என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்லுது. ஏமா, இது இந்த காயத்தால வந்த தலைவலி மயக்கம் தானே? தெரியலையேடா. இப்படி சொன்னா எப்படிமா? காயம் நேத்து வந்தது, ஆனா தலைவலி எனக்கு ரொம்ப நாளா இருக்கே. ரொம்ப நாளா இருக்கா? இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீயே வயலுக்கு போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவ. வந்ததும் உன்கிட்ட சொன்னா, இப்பதான் வந்து உட்கார்ற, வந்ததும் கைவலி கால்வலின்னு ஆரம்பிச்சிட்டியான்னு கேப்ப. அதான் சொல்லல.